சார், நான் உங்கள பார்க்க வந்த காரணம், நான் ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஆனா மேல் தளம் தான் பிரச்சனையே. அது பிரிக் பேட் போட்ட தளமா இருக்கு. அதனால என் கிளையண்ட் அதை உடைக்க விரும்பல. ஏன்னா அது தொல்லையா போகும்னு நினைக்கிறாரு. நீங்க ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா? விஜய், இதில் உடைக்கும் போது வர சத்தம் மட்டும் பிரச்சனை இல்லை. இதில் பதிச்சு இருக்கிற இந்த செங்கல், அப்புறம் காரைப்பூச்சி எல்லாமே நேரத்தை வீணாக்கிறதா இருக்கு. இதை உடைச்சி எடுக்கிறதுக்கு அதிக உழைப்பும் தேவையா இருக்கு. முக்கியமான விஷயம், இது மேல் தளத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்தியாவில் முதல் முறையா இந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிடைச்சிருக்கு. டாக்டர் ஃபிக்ஸிட் நீ கோட். இது ஒரு இணக்கமான அக்ரிலிக் கொண்ட கோட்டிங். இது மொட்டை மாடிகளுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் செய்யறதுக்குன்னே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுல ஏற்கனவே உள்ள தளத்தை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியூ கோட்டை கொண்டு சிங்கப்பூர்ல 10 லட்சத்துக்கும் மேலான ஸ்கொயர் ஃபீட் பரப்புல வெற்றிகரமா வாட்டர் ப்ரூஃபிங் செய்யப்பட்டுள்ளது. ஆனா மார்க்கெட்ல ஏராளமான அக்ரிலிக் கோட்டிங் இருக்கே. நியூ கோட்டிங்ல என்ன விசேஷம்? நியூ கோட்டில் இன்டெகிரல் 3 டைமென்ஷனல் மைக்ரோ ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது. இது அரிப்பை தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நடந்து செல்லும் போது பாதிப்பு ஏற்படாமலும் தடுக்கிறது. இரண்டாவது, நியூ கோட் அல்ட்ரா வயலட்டை தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. இது பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் இது வளைந்து கொடுக்கும் தன்மையையும் கொண்டது. வாருங்கள் இன்னும் சிலதை பார்ப்போம். நம்மால் இந்த நியூ கோட்டில் உள்ள மெமரின் மூலமாக இதன் விரிந்து கொடுக்கும் தன்மையை எளிதாக காண முடியும். நாம் இப்போது இந்த நியூ கோட்டில் உள்ள மெல்லிய தன்மையை சோதனை செய்து பார்க்கிறோம். நாம் பார்ப்பது போல இந்த நியூ கோட் தனது தன்மையை விட 2 மடங்கு நீளக்கூடியது. அதனால் நியூ கோட் சீதோசனத்தால் ஏற்படும் வெடிப்புகளால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. அத்துடன் 2 மில்லிமீட்டர் வெடிப்புகளை இது நிரப்பக்கூடியது. இந்த 2 கிளாஸும் ஸ்பாஞ்சால் செய்யப்பட்டவை. இடதுபுறம் உள்ளது சாதாரணமானது. வலதுபுறமுள்ள மற்றொன்று டாக்டர் ஃபிக்ஸிட் நியூ கோட்டால் செய்யப்பட்டது. நாம் இப்போது இதை பார்ப்பது போன்று இது கசங்குகிறதே தவிர உடையவில்லை. நாம் இப்போது சாதாரண கிளாஸில் சிறிது தண்ணீரை ஊற்றுவோம். நாம் பார்ப்பதை போன்று கோட்டிங் செய்யப்படாத இந்த ஸ்பாஞ்ச் கிளாஸ் முழுவதுமாக நனைந்து ஒழுக ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் டாக்டர் ஃபிக்ஸிட் நியூ கோட் பூசப்பட்ட ஜாடியில் தண்ணீர் ஊற்றப்பட்டாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஒழுகாமல் அப்படியே இருக்கிறது. நாம் நியூ கோட் ஸ்பாஞ்சை வாட்டர் ப்ரூஃபிங் செய்யும் போது உங்களுடைய கான்கிரீட் தளத்தில் எவ்வளவு அருமையாக வாட்டர் ப்ரூஃப் செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். நியூ கோட் பூசினதுக்கு அப்புறம் எவ்வளவு காலம் வரை நிக்கும்? விஜய், நியூ கோட் 7 to 10 வருஷம் வரைக்கும் நிற்கும். நியூ கோட் ஒரு புரட்சிகரமான தயாரிப்பா இருக்கே. ஆனா இவ்வளவு நற்குணங்கள் இருக்கிறதால அதை பயன்படுத்துறது கஷ்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல. இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியால் தயாரிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் பயன்படுத்துவது மிகவும் எளிது. முதலில் தளத்தை தயார் செய்வதை பற்றி பார்ப்போம். நியூ கோட் பூசுவதினால் தளம் நன்றாக இருப்பது மிகவும் அவசியமாகும். வலிமையான இடங்களையும் வெடிப்புகளையும் கண்டறிய PVC சுத்தியால் தளத்தை மெதுவாக தட்டி பார்க்கவும். அந்த வெடிப்புகளிலிருந்து லூஸ் மெட்டீரியல் வெளியேறும். சிறு பள்ளங்களின் காரணமாக தளத்தில் உள்ள சிறு வெடிப்புகளையும் நாம் காணலாம். சிமெண்ட் தளத்தில் அனைத்து வெடிப்பு, பள்ளம் மற்றும் ஓடாக பெயர்ந்து வரும் சிமெண்டின் மேல் டாக்டர் ஃபிக்ஸிட் பிடிக்ரிட் URP கலவையால் பழுது பார்க்கவும். அதை நன்றாக பினிஷிங் செய்யவும். ஒருமுறை எக்ஸிஸ்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம் மற்றும் தளம் மீண்டும் நல்ல முறைக்கு திரும்பி வந்ததும் மேலுள்ள தூசு துப்புகளை நன்றாக சுத்தம் செய்து எடுக்க வேண்டும். இப்போது தளத்தினை தண்ணீரால் நனைத்து பிறகு தளத்தை நன்றாக உலரவிட்ட நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போது டாக்டர் ஃபிக்ஸிட் பிரைம் சீலை தேவைக்கேற்றவாறு 2:1 என்ற விகிதத்தில் நல்ல தண்ணீர் விட்டு கலந்து தளத்தில் பூசவும். இதை 2 முதல் 3 மணி நேரம் வரையிலும் உலர விடுங்கள். டாக்டர் ஃபிக்ஸிட் நியூ கோட் பயன்படுத்த ஏற்றவாறு லிக்விட் நிலையில் உள்ளது, அதாவது திரவ நிலையில்.
கோட்டிங் திக்னஸ் மற்றும் கவரேஜ் சரியாக இருப்பதாக நினைத்தால் இதை சோதனை செய்வதற்காக 4 சதுர மீட்டர் பரப்பளவில் பூசுங்கள். நியூ கோட் 3 கோட் பூசப்படுகிறது. ஒவ்வொரு கோட்டும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறது. அப்போதுதான் இடத்தை சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பயன்படுத்துவதற்கு முன்னர் நியூ கோட்டை நன்றாக கலக்கவும். சரியான கவரேஜ் பலன் கிடைக்க வேண்டுமானால் நியூ கோட்டின் 2 லிட்டரை 4 சதுர மீட்டர் பரப்பளவில் மட்டும்தான் நிரப்ப வேண்டும். இப்போது நீங்கள் பார்ப்பது போன்று உங்களின் விருப்பமான கலரை தேர்ந்தெடுத்து நியூ கோட்டின் முதல் கோட்டை லேம்ஸ் வூல் ரோலர் அல்லது பிரஷினால் தயாராக உள்ள தளத்தில் பூசுங்கள். இப்போது நாம் பச்சை நிறத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தளத்தில் முழு பூச்சிக்கும் பிரஷை ஒரே திசையில் பயன்படுத்த வேண்டும். தளம் முழுவதும் வாட்டர் ப்ரூஃபிங் பலன் பெற வேண்டுமானால் நியூ கோட்டை பாராபெட் அல்லது கைப்பிடிச்சுவர் மேலும் பாட்டா, கோலாய், கார்னர் ரவுண்டிங் வரையிலும் பூச வேண்டும். முதல் கோட் நன்றாக உலர வேண்டும். இதற்கு 6 முதல் 8 மணி நேரம் ஆகும். இதன் பிறகு எல்லா இடத்திலேயும் 4 சதுர மீட்டர் பரப்பு உருவாக்குங்கள். இப்போது வேறு ஒரு நிறத்தில் வேறு ஒரு கோட் பூசுங்கள். இப்போது நாம் ரோஜா நிறத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது கோட்டின் திசைக்கும் முதல் கோட்டின் திசைக்கும் 90 டிகிரி இருக்க வேண்டும். மீண்டும் முழு பலன் கிடைக்க பாட்டா, கோலாய் மற்றும் கார்னர் ரவுண்டிங்கின் மேல் பரப்பு வரை பூசப்பட வேண்டும். இரண்டாவது கோட் உலர வேண்டும். அதற்கு 6 முதல் 8 மணி நேரம் ஆகும். முழு இடத்திலேயும் பிறகு 4 சதுர மீட்டர் பரப்பளவை உருவாக்குங்கள். இப்போது வேறு ஒரு நிறத்தில் மூன்றாவது கோட் பூசுங்கள். பிறகு முழு பலன் பெற 4 சதுர மீட்டரில் ஒவ்வொரு பரப்பளவிலும் 2 லிட்டர் நியூ கோட் பூசப்பட வேண்டும். இந்த 2 கோட்டுக்கும் இடையில் 90 டிகிரி வித்தியாசம் இருக்க வேண்டும். பிறகு முழு பலன் பெற பாட்டா, கோலாய் மற்றும் கார்னர் ரவுண்டிங் மேல்புறம் வரை பூச வேண்டும். மூன்றாவது கோட்டை 3 முதல் 4 நாள் வரை உலர விடுங்கள். இதன் சாராம்சம்: முதலில் தளத்தை தயார்படுத்துங்கள். வெடிப்புள்ள தளத்தை டாக்டர் ஃபிக்ஸிட் பிடிக்ரிட் URP மோடிஃபைடு மோட்டரால் நிரப்புங்கள். தரையை சுத்தம் செய்யுங்கள். சிமெண்ட் தளத்தை ஈரம் செய்ய வேண்டும். பிறகு டாக்டர் ஃபிக்ஸிட் பிரைம் சீலை தளத்தில் பிரைமர் போன்று பூச வேண்டும். 4 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவை உருவாக்குங்கள். ஒவ்வொரு பரப்பளவிலேயும் 2 லிட்டர் நியூ கோட் பயன்படுத்த வேண்டும். இப்போது நியூ கோட்டின் முதல் கோட் பூசுங்கள். இதை வாட்டா மற்றும் கொலாய் வரை எல்லா இடங்களிலும் பூச வேண்டும். நியூ கோட்டில் தண்ணீர் கலக்கக்கூடாது. இதை 6 முதல் 8 மணி நேரம் உலர விடுங்கள். இதுபோன்று வேறுபட்ட நிறங்களில் நியூ கோட்டின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கோட்டை பூசுங்கள். அதற்கு இடையில் 6 முதல் 8 மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும். ஒவ்வொரு கோட்டின் திசையும் முந்தைய கோட்டை விட 90 டிகிரி இருக்க வேண்டும். 3 முதல் 4 நாள் வரை உலர வைக்க வேண்டும். நல்ல பலன் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் சில சாதாரண எச்சரிக்கைகளை கையாள வேண்டும். முதலில் நியூ கோட்டை அதனுடைய சுத்தமான உருவத்திலேயே பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் கலந்து நீர்த்துவிடச் செய்யக்கூடாது. இரண்டாவது, முழுவதும் பழுது பார்த்த தளத்தின் மேல்தான் டாக்டர் ஃபிக்ஸிட் நியூ கோட்டை பூச வேண்டும். மழைக்காலத்தில் நியூ கோட்டை பூசக்கூடாது. நீங்க சரியா தான் சொன்னீங்க. நியூ கோட் பூசுறது மிகவும் சுலபம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா 3 கோட்டுக்கும் 3 வேறுபட்ட நிறங்கள் பயன்படுத்துறதால சைட்ல அடையாளம் கண்டுபிடிக்கிறது மிகவும் சுலபம். கஸ்டமருக்கு 3 நியூ கோட் கொடுத்திருக்குங்கிறது நல்லா தெரிய வரும். இதனால எந்த பேச்சுக்கும் இடம் இல்ல. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, என்கிட்ட ஒரு சின்ன ஏரியா இருந்து நான் ஒரே பேக் மட்டுமே வாங்குறதா இருந்தா நான் 3 கோட்டையும் ஒரே கலர்ல அடிக்க முடியுமா? கண்டிப்பா அடிக்கலாம். 3 கோட்டும் வெறும் அடையாளத்துக்காக தான். நிறம் வேறுபட்டு இருந்தாலும் எல்லா பேக்லயும் மெட்டீரியல் ஒண்ணுதான். நான் நியூ கோட்ல 2 கோட் பூச முடியுமா? முடியாது. முழு பலன் கிடைக்கணும்னா நியூ கோட்டோட 3 கோட்டும் பூசணும். அப்பதான் 1 மில்லிமீட்டர் பருமன் கிடைக்கும். ஒருவேளை சில இடத்துல நியூ கோட்டோட கோட் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லா இடத்துலயும் வாட்டர் ப்ரூஃபிங் செய்யணுமா? விஜய், நியூ கோட்டிங்கோட ஒரு பெரிய பலன் என்னன்னா சுலபமா பழைய கோட்டிங் மேலேயே புது கோட்டிங் செய்யலாம். அதனால இதோட சர்வீஸ் லைஃப் படி கோட்டிங்க்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்ப கெட்டு போன இடத்துல மீண்டும் ஓவர் கோட்டிங் பண்ணலாம்.
ஒரு புது ஸ்லாப் மேல நியூ கோட்டை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்தலாம். ஸ்லாப் சரியா இருந்தா நியூ கோட்டை தாராளமா பயன்படுத்தலாம். கான்கிரீட் தளம் இல்ல கோபா வரைக்கும் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஸ்லாப்ல ஸ்லோப் இல்லாம இருந்தா அப்ப ஸ்லோப் செய்ய வேண்டி இருக்கும். பழைய தார் மற்றும் டார்ஃபில் போட்ட தளத்து மேல நியூ கோட்டை நேரடியா பயன்படுத்த முடியுமா? முடியாது. தார் உள்ள பகுதியை முழுசா பேர்த்து எடுத்துடணும். பிறகு நியூ கோட் பூசறதுக்கு முன்னால இந்த திறந்த தளத்தை 15 இருந்து 20 மில்லிமீட்டர் பாலிமர் மோடிஃபைடு மோட்டரால லெவல் செய்யணும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. நியூ கோட் மற்ற சிஸ்டத்தை விட காஸ்ட்லியா இருக்குமா? விஜய், முழு செலவையும் கணக்கு பார்த்தா, அதாவது பழைய கோபாவை உடைச்சி அதுக்கு மேல புதுசா போட்டு இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நியூ கோட் பாதி ரேட்டு தான்ப்பா வரும். நீங்க எனக்கு நல்லபடியா புரிய வச்சீங்க. நான் என்னோட எல்லா கஸ்டமருக்கும் நியூ கோட்டை பத்தி சொல்ல போறேன். சரி, நல்லது விஜய். மறந்து விடாதீர்கள், தளத்தின் மேல் வாட்டர் ப்ரூஃபிங் செய்ய சரியான தீர்வு டாக்டர் ஃபிக்ஸ் இட் நியூ கோட்.